கனகன்பட்டி குடியில் பயணிக்க அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அறிவனுக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஐயா, வீட்டில் இருக்கிறீங்களா ஐயா? என்ன பத்மாவதியா? வாங்க வாங்க பத்மாவதியே, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேங்க ஐயா. நானே மாசமா இருக்கிறேங்க ஐயா. இந்த மாம்பழம் சாப்பிடலாமா ஐயா? மாம்பழம் சாப்பிடலாமாவா? நல்ல டெய்லி மாம்பழத்தை நீ சாப்பிட்டு வந்தன்னு வெய்ய, உன் குழந்தை பிறக்கிற குழந்தை மாம்பழம் மாற சும்மா பல 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 பலன்னு இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஊட்டச்சத்து எல்லாம் இனி எதுவுமே தர வேண்டியது, இதுதான் உனக்கு ஊட்டச்சத்து. குழந்தைகளுக்கு இதுதான் ஊட்டச்சத்து. அதே மாதிரி கொய்யா பழமும் நீ சாப்பிட்டு வரலாம். மலச்சிக்கல் இல்லாம உடம்ப நீ பார்த்துக்கணும். மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கும், குழந்தைகளுக்கு நல்ல மலச்சிக்கல் எப்பவுமே குழந்தை பிறந்து வராம இருக்கிறதுக்கும் கொய்யா பழத்தை விதைய நல்லா மென்னு முழுங்கணும். விதைய டொப்புன்னு முழுங்கிட்டேன்னு வெய்ய, அப்புறம் வெளியே வரலன்னு உட்காண்டிருப்ப. அப்படியாங்களா ஐயா? சரி, கொய்யா பழம் எப்படிங்கய்யா, எப்பங்கய்யா சாப்பிட்றது? கொய்யா பழமா சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கொய்யா பழத்தை நல்லா கனிஞ்ச பழத்தை எடுத்து நல்லா வாயில போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி நல்லா முழுங்கு. மாம்பழம் காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியா ஐயா? மாம்பழம் ஒரு 2 பழம் அளவா சாப்பிடு. எதையுமே ஏன் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 50 பழத்தை ஒட்டுக்கா போட்டு உடக்கன்னு துணிச்சிடாத. ஒவ்வொரு பழமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.